தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் 2024 வழங்குகின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து முதல் நிகழ்ச்சியாக சட்டமன்றம் என்று எடுத்துக்கொண்டால் முதல் பேச்சு கன்னி பேச்சு என்பார்கள். அதுபோல் அருமை நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த துறைக்கு அமைச்சரான பிறகு முதல் நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க கலைவாணர் பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த அரங்கத்தில் நடைபெறுகின்ற இந்த இனிய நிகழ்ச்சியில் எங்களையும் பங்கேற்க செய்தமைக்காக சுற்றுலாத்துறையுடைய அமைச்சர் அன்றைய நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாசற்ற என் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, பெருநகரத்தின் மாநகராட்சி கட்டிடத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு வரிசையிலே எங்கள் மண்ணை சார்ந்த ஒருவரையும் பெருநகரத்துடைய மேயர் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எங்கள் உயிரினும் மேலான தளபதியால் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பெரிய மேயர் பெரியார் ஆகியோர்களே நிகழ்ச்சியை பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய துறையினுடைய இயக்குனர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் என்னாலும் மனுக்களோடு சுற்றி கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் கணபதி அவர்களே, அன்பிற்கினிய துரைராஜ் அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய அருமையண்ணன் மாசு அவர்கள் மாவட்ட சார்ந்த செயலாளர்களே, இந்த துறையினுடைய செயலாளரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவர். நிகழ்ச்சிகளை வடிவமைப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான். எங்கள் துறைக்கு ஏற்கனவே ஒரு 2 ஆண்டுகள் இந்த துறைக்கு செயலாளராக இருந்தவர். மீண்டும் இந்த துறைக்கே செயலராக திரும்பியவர். அவருடைய தனிச்சிறப்பு என்ன என்றால், அவர் அந்த துறையினுடைய செயலாளராக இருக்கின்ற காலங்களில் அவருக்கென்று ஒரு வரலாற்றை உருவாக்கி கொள்வார். அந்த வகையில் புத்தகங்களை வடிவமைப்பதில் அவருக்கு நிகர் அவர் என்றே சொல்லலாம். அந்த அளவு திறமையின் பிறப்பிடமாக இருக்கின்ற துறையினுடைய செயலாளர் அன்றைய சந்திரமோகன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் வர இயலாவிட்டாலும் நிகழ்வுடைய எண்ணோட்டத்தோடையே இந்த நிகழ்ச்சியை சுற்றியே தன்னுடைய எண்ணங்களை சுழன்றுவிட்டுக் கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற சுற்றுலாத்துறை சார்ந்த நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளராக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் காலை நேர வணக்கத்தோடு இனிதே வரவேற்று என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். நிகழ்ச்சியுடைய நோக்கம் சுற்றுலா என்றாலும் சுற்றுலா என்று எடுத்துக்கொண்டால் அதில் 2 கலந்திருப்பது ஆன்மீக சுற்றுலா என்றால் அது மிகையாகாது. சுற்றுலாவோடு பின்னி பிணைந்திருப்பது இந்து சமய அறளைத்துறை என்பதால் தான் இந்த துறையை சுற்றுலாத்துறை என்று அமைத்திருந்தாலும் இந்து சமய அறளைத்துறைக்கும் அதற்கும் ஒரே செயலாளராக காலங்காலமாக நியமிக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷங்கள் என்று கூறுவார்கள். நம் முன்னோர்கள், நம் மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்களை பாதுகாப்பது வெறும் இந்து சமய அறளைத்துறையின் பணி மட்டுமல்ல, அந்த பொக்கிஷங்களை பேணி காப்பது நம்முடைய சுற்றுலாத்துறையும் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன், பெருமை கொள்கிறேன். பல திருக்கோயில்களை சார்ந்து
சுற்றுலாவும் இணைந்திருப்பதால் தான் இன்றைக்கு வடமாநிலத்தவரும் தமிழகத்தை நோக்கி வருகின்ற ஒரு நல்ல சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது ராமேஸ்வரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நம்முடைய பழனியேற்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நம்முடைய திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதேபோல் நம்முடைய திருப்பூரிலே அமைந்திருக்கின்ற பல்வேறு கோயில்கள் சுற்றுலாவை ஒட்டித்தான் இருக்கும். சுற்றுலாத்துறையும் இந்து சமய அறத்துறையும் நல்ல மனதோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நல்லவைகளை சபையேற்றுகின்ற முயற்சியில் இந்த துறைகள் ஈடேற்றிக் கொண்டிருக்கின்றது. ஏதாவது கிடைக்காதா, அதில் குளிர் காயலாமா என்று நினைப்பவர்களுக்கு இந்த துறையில் அதற்கு இடமில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த துறை இணைந்த இரு கரங்களாக இருந்து செயல்படும் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் மணலால் கட்டப்பட்ட கட்டிடங்களாகத்தான் மாறுமே தவிர, மணலில் திரிக்கப்பட்ட கயிறுகளாக மாறுமே தவிர, தென்னங்கீற்றால் இணைக்கப்பட்ட திரிக்கப்பட்ட கயிறுகளாக உறுதியாக இருக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எல்லா வகையிலேயும் இந்த துறை எடுக்கின்ற முத்தாய்ப்புகளில் ஒரு முத்தாய்ப்பாக தற்போது எடுக்க இருக்கின்ற ஒரு பணி 200 ஏக்கர் நிலப்பரப்பிலே நம்முடைய ஈசிஆர் சாலையிலே அமைந்திருக்கின்ற திருவடந்தை திருக்கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் டெல்லியில் தான் புகழ்வாய்ந்த பிரசித்தி பெற்ற அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல்லாசியோடு, நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் பெருமுயற்சியோடு, சுற்றுலாத்துறையுடைய செயலாளர், இயக்குனர் ஆகியோருடைய முயற்சியோடு 200 ஏக்கர் நிலப்பரப்பிலே ஒரு ஆன்மீக சுற்றுலா மையம் அமைய இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, சுற்றுலா ஆன்மீகம் இரண்டும் என்றைக்கும் இருசேர ஒன்றாக தன்னுடைய பயணத்தை தொடரும் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்ற துறையுடைய அமைச்சர் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த ஆட்சிக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில், புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் உங்கள் பணி அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.